லஞ்சம் வாங்கினது செந்தில் பாலாஜி என்ற ஒரு மனிதர் தானே, அக்யூஸ்டா குற்றவாளியா அவரை மட்டும்தானே சேர்க்கணும். சுப்ரீம் கோர்ட்டு நீங்கள் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கீங்களே, 1000க்கும் மேற்பட்ட பேர்கள் குற்றவாளி ஆகியிருக்காங்களே இதே சென்ட்ரல் கிரைம் பிரான்ச்சு சென்னை காவல்துறையில். இதை நீங்கள் எப்படி வேடிக்கை பார்க்குறீங்க? பணம் கொடுத்தானே அவனையும் சேர்த்து குற்றவாளி ஆக்கியிருக்கான். நீங்கள் சுப்ரீம் கோர்ட் கண்காணிக்கிற லட்சணமா இது? யார் லஞ்சம் வாங்கினாரு 1000 பேரை ஏன் சேர்த்துன்னு கேளுங்க. இந்த 1000 பேரையும் விசாரிக்கிறதுக்கு வழக்கு 5 வருஷம் 10 வருஷம். அதுவரை யார் இருப்பாங்க யார் போவாங்கன்னு தெரியாது. சேர்த்து உங்கள் பெரிய சுப்ரீம் கோர்ட் சொன்னு எல்லாம் நம்பிடாதீங்க. நாங்கள் கண்காணிப்போம். சுப்ரீம் கோர்ட் கண்காணிக்கும் லட்சணமே இதுதான். இந்த கேள்வியைத்தானே நீங்கள் முதல்ல கேட்கணும். செந்தில் பாலாஜி வழக்கில் எப்படியா நீ சென்ட்ரல் கிரைம் பிரான்ச்சு 1000 பேர் மேலே நீ போட்டேன்னு கேட்கணும்ல. அதனால் அமலாக்கத்துறையிலிருந்து ஜாமீனில் வெளிவந்துட்டா செந்தில் பாலாஜி மந்திரி ஆகிறது உறுதி. ஸ்டாலின் அரசாங்கம் இருக்கும் வரை அவரை கைதும் பண்ண மாட்டாங்க. கைது பண்ண நான் பேருக்கு பண்ணிட்ட உடனடியாக ஜாமீனில் வெளியில் விட்டுட்டு திரும்பவும் அவரை அமைச்சராக்குவார்.